ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இப்போ ஒரு தோசை மாவு வச்சு போண்டா சுடலாம். இந்த தோசை மாவு நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவு தாங்க. இது புளிச்சிருக்கக்கூடாது. மெயினாக இது புளிச்சிருக்கக்கூடாது. புளிச்சா அந்த கடாயில் ஒட்டிடும். அதனால் புளிக்காத மாவாக எடுத்துக்கோங்க, அரைச்சோன்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு சேர்க்குறதுக்கு நான் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் வேணால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் காய்கறிங்க கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கலாம், பீன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் நீங்கள் எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுக்குங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் போண்டா. இப்போ நான் தற்சமயத்துக்கு இதை வச்சு மட்டும் நான் போண்டா சுட்டு காமிக்கிறேன். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, இந்த காஞ்ச மிளகாய்லாம் ஒன்று போல் அரைஞ்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்துகிட்டு மாவில் போட்டிருக்கேன். மாவில் போட்டுட்டு அப்படி கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அப்படியே எண்ணெயில் போடுங்க. இது ஆல்ரெடி இந்த மாவில் நான் உப்பு கலந்து நான் அரைச்சிருக்கிறேன். அதனால் நான் உப்பு சேர்க்கறத நான் போடலை. அதனால் இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து இந்த ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் அப்படியே இந்த பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கா, அப்படி விட்டுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அது வெந்தோடனே எப்படி இருக்குதுன்னு பார்த்து இங்கே பாருங்கள். இது அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. மாவு தண்ணியாக இருக்க வேண்டாம். இட்லிக்கு நீங்கள் கட்டியாக இருக்கும்போது இது இன்னும் சூப்பராக இருக்கும். இது நான் தோசைக்கு அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அடி பிடிக்குது. இல்லைன்னா நல்லா செண்டு போல் வருங்க. அவ்வளோதான். இது அப்படியே திருப்பி போட்டு அதை எடுத்து எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான தோசை மாவில் போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட சைட் டிஷ் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது ஈவினிங் டைமில் இதை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் டீயோ இல்லை காஃபியோ குடிச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.